12th Standard Business Maths, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.2, Question number 6. Rupees 8,500 was invested in 3 accounts in the rate of interest 2, 3, 6%. இது 1 இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு தருதுன்னா rupees 380. Also, the amount invested at 6% was equal to sum of the amounts in the other 2 accounts. Then, how much was invested in each account? Total rupees எவ்வளவு? 8,500. XYZங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போடக்கூடிய மொத்த தொகை 8,500. அதனால் எக்ஸு ஒய்யு இசட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 8,500. அடுத்தது 2% ஆஃப் எக்ஸு, 3% ஆஃப் ஒய், 6% ஆஃப் இசட் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? rupees 380. பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 2/100, 3/100, 6/100 equal to 380. எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பை 100. 100 கேன்சல் ஆகிடும். எல்ஹெச்எஸில் இருக்கிற 100 கேன்சல் ஆகிடும். அப்போ 2x 3y 6z equal to இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 380யோட ஒரு 2 ஜீரோவை சேர்த்துக்கிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 6% வாஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் 2 அக்கௌண்ட்ஸ். 6%ங்கிறது எதுக்கு? இசட்டுக்கு தான் நம்ம 6%. அதர் 2னா எது? எக்ஸும் ஒய்யும். இது ரெண்டும் ஈக்குவல். எது? சம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இசட்டுக்கு ஈக்குவல். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 3. தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் x plus y plus z equal to 8,500. இது first equation. Second equation 2x plus 3y plus 6z equal to 38,000. Last equation x plus y minus z equal to 0. இதுதான் 3 equations. First கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா. டெல்டாங்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய XYZோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1. அடுத்ததில் 2 3 6, லாஸ்ட்டில் 1 1 மைனஸ் 1. இதுதான் டெல்டா. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடும். மீதி இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப -1 × 3 -3, 1 × 6 +6 வரும். ஃபார்முலா அப்படி -6. நெக்ஸ்ட் 1 எடுத்து எழுதும்போது சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். அது இருக்கிற ரோ அண்ட் காலம் விட்டுட்டோம்னா மீதி -1 × 2 -2, 1 × 6 6ன்னு வரும். ஃபார்முலா படி -6. அப்புறம் லாஸ்ட் இருக்கிற 1 எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற ரோ அண்ட் காலம் விட்டுட்டோம்னா 1 × 2 2, 3 × 1 3, ஃபார்முலா படி -3. இதை சிம்பிளை பண்ணோம்னா 1 -9 -1 -8 1 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 வரும். பெரிய நம்பர் -9 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 188 1 × -1 -1 -9 -1. அப்போ என்ன வருது? -10 -10 + 8. -10ல் 8 சப் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? -2 இருக்கும். இதுதான் டெல்டா. டெல்டாவோட வேல்யூ என்னன்னா -2, which is not equal to 0. அடுத்தது டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, அதுதான் டெல்டா எக்ஸுங்கிறது. டெல்டா எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு காலம். இந்த ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குல்ல,
8,500, 38,000 and 0. ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக. மீதி இருக்கிற ரெண்டு காலமும் அப்படியே தான் இருக்கும். 1 3 1 1 6 -1 இது அப்படியே தான் இருக்கும். இதனுடைய வேல்யூ டெட்டர்மினன்ட் வேல்யூ 8,500 எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப -3 அண்டு -6. நெக்ஸ்ட்டு 1 சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அது இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது -38,000. 0 × 6 0. லாஸ்ட் 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 × 38,000 38,000 -0. இதை சிம்பிளை பண்ணோம்னா 8500 × -9 -1 × ப்ளஸ் ஆகிடும் +38,000. இங்கே +38,000. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -76,500 38 + 38 76,000. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணோம்னா -500. இது டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸோட வேல்யூ -500. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய். டெல்டா ஒய்ங்கிறப்ப ஒய் இருக்கிற காலம் இந்த ரெண்டாவது மிடில் இருக்குல்ல அந்த காலம் மட்டும்தான் ஒய்யோட வேல்யூ. அதனால் அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத எழுதிக்கணும். செகண்ட் காலத்தில் ஆர்ஹெச்எஸில் இருக்கிற 8,500 38,000 0. ஃபஸ்ட்டு காலம் என்னென்னா 1 2 1. தேர்டு காலம் 1 6 -1. இதனுடைய டெட்டர்மினன்ட் வேல்யூ 1 × 1 எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது -1 × 38,000 -38,000. 0 அது 0 ஆகிடும், அதை விட்டுடுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா 8,500 சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அது இருக்கிற ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோம்னா மீதி இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -1 × 2 -2 1 × 6 +6 வரும். ஃபார்முலா படி ஒரு -6. கடைசியாக இருக்கிற 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 0 × 2 0. அப்புறம் 1 × 38,000 38,000 வரும். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும். அதனால் -38,000. 1 × -38,000 -38,000. அதே போல் இந்த இடத்துல 1 × -38,000 எகைன் -38,000. நடுப்புற இருக்கிறதுல -2 -6 -8 வரும். -8ஆல் 8,500 மல்டிப்ளை பண்ணும்போது 68,000 68,000 -76,000. பேலன்ஸ் என்ன வரும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா -8,000. எதுன்னா டெல்டா ஒய். டெல்டா ஒய்யோட வேல்யூ -8,000. கடைசியாக டெல்டா இசட். டெல்டா இசட்டுங்கிறப்ப ஃபஸ்ட்டு காலம் இப்படியே இருக்கும் 1 2 1. செகண்ட் காலம் ஆல்சோ சேம். லாஸ்ட்டு காலம் இசட் இருக்குல்ல அது மட்டும்தான் ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய அந்த 8,500 38,000 and 0. இதனுடைய வேல்யூ டெட்டர்மினன்ட் வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா 0 -1 × 38,000 38,000. அடுத்தது இந்த 1 எடுத்தோம்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும் -1. அது இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா 0 × 2 0. 1 × -38 -38,000. லாஸ்ட் இருக்கிற 8,500ங்கிறத வெளியில் எடுத்தோம்னா அது இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 2 2 3 1 3 ஃபார்முலா படி மைனஸ் 1 × -38,000 -38,000 -1 × -+38,000.
கடைசியாக இருக்கிறதுல 2 மைனஸ் 3 -1 -1 இன்ட்டு 8500 -8500 இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது -8500. இது எதோட வேல்யூனா டெல்டா இசட்டோட வேல்யூ. இப்போ நமக்கு தேவை எக்ஸு ஒய் இசட். எக்ஸு வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸுங்கிறது எவ்வளவு? -500. டெல்டாங்கிறது -2. மைனஸ் மைனஸ் போயிடும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 250. நெக்ஸ்ட்டு ஒய். டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் -8000 by -2 minus minus cancel. 8000 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4000. லாஸ்ட் ஒன் இசட். டெல்டா இசட் பை டெல்டா. டெல்டா இசட்டுங்கிறது -8500 பை டெல்டாங்கிறது -2. மைனஸ் மைனஸ் போயிடும். 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 4250. இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு ஆரம்பத்தில் கையில் இருக்கிற தொகை இருக்கு இல்லையா 8500 அது வரும். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா தனித்தனியாக 3 அக்கௌண்ட்டில் போட்ட தொகை என்னென்னா ஒன்று 250, another one is 4000, another one is 4250. அது அப்படியே எழுதிடும். அவ்வளோ.